அனைவருக்கும் வணக்கம். செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தேவியை இல்லத்திற்கு வரவேற்கும் நாளாகவும், மகாவிஷ்ணுவின் துணைவியான மகாலட்சுமி தாயார் வேண்டிய வரங்களை அள்ளித் தருவதால் வரலட்சுமி என போற்றப்படுகின்றார். வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாது கடைபிடித்து வருவதால் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலமும் வறுமை திருமண தடையும் நீங்கும். விரதத்திற்கு முதல் நாளே இல்லத்தை நன்றாக தூய்மை செய்து பசுமாட்டின் கோமியம் தெளித்து மாவிலை தோரணமும் பூஜை அறையில் பலகையில் மாக்கோலமிட்டு மகாலட்சுமி தாயாரின் படம் வைத்து கோலத்திற்கு நடுவில் நெற்பரப்பி தட்டு வைத்து அதன் மீது கலசம் வைத்து பட்டுப்பாவாடை நகைகள் போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து பூச்சூட்டி கும்பத்தை அலங்காரம் செய்து கோலமிட்டு ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வரவேற்பு கொடுத்து இல்லத்திற்கு அழைத்து கலசத்தில் அம்பாளை ஆவாகனம் செய்ய வேண்டும். மறுநாள் வெள்ளிக்கிழமை நோன்பு நாளில் நோன்பு சரடை கும்பத்தோடு வைத்து பஞ்சமுக நெய்விளக்கு ஏற்றி வைத்து கும்பத்திற்கு வெற்றிலை பாக்கு, பூ, பழம், அன்னம், நெய் ஊற்றிய சர்க்கரை பொங்கல், சுண்டல் போன்ற உணவுப் பொருட்களை படைக்க வேண்டும். இவற்றில் நம்மால் எது முடிகின்றதோ அதை அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். வரலட்சுமி தாயாரின் முன் வைத்திருந்த நோன்பு சரட்டை மஞ்சள் குங்குமமிட்ட மலர்களோடு சேர்த்து கழுத்தில் கட்டி கொள்ள வேண்டும். வரலட்சுமி தாயாரிடம் வேண்டிய வரத்தை கேட்டு வரலட்சுமி தேவிக்கு பிடித்தமான சோஸ்திரங்களை கூறி தூப தீப ஆராதனைகளை செய்து வரலட்சுமி தாயை வழிபாடு செய்ய வேண்டும். பெண்கள் வரலட்சுமி விரதம் இருந்தால் அஷ்டலட்சுமிகளும் அவர்களுடன் இருப்பர். அதனால் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். திருமண தோஷம் உள்ள கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். பூஜைக்கு வயதான சுமங்கலி பெண்களை அழைத்து வந்து உணவு கொடுத்து வெற்றிலை பாக்கு, பழம், மஞ்சள் குங்குமம், கண்ணாடி வளையல் கொடுத்து அவர்களிடம் ஆசி பெற்று இந்த பூஜையை தொடர்ந்து நாம் ஆண்டுதோறும் செய்து வந்தால் லக்ஷ்மி தேவி நம் இல்லம் தேடி நமக்காக வருவாள். இத்தோடு சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தின் போது தாலி கயிற்றை அதாவது தாலி சரடை வைத்து பூஜை செய்து அதன் பின்னரே இதை அணிந்து கொள்வதாக சிலர் சொல்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.